இன்றைய தேவ வார்த்தை என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 23வது வசனம். பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரு குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். கானான் தேசத்தை வேவு பார்க்க சென்ற 12 பேர் அந்த தேசத்தில் உள்ள சில பழங்களை எடுத்து வந்ததாக நாம் பார்க்கிறோம். அவர்கள் வேவு பார்த்த அந்த தேசத்தை குறித்து சொன்ன செய்தி, அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள், அங்கே பலவான்கள் இருக்கிறார்கள், அந்த தேசத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது, அவர்கள் பார்வைக்கு முன்பாக நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல் இருக்கிறோம் என்று சொல்லி 10 பேர் சொன்ன செய்தி ஜனங்களுக்குள்ளே மிகவும் கலக்கத்தை உண்டு பண்ணினது. பிரியமானவர்களே, அவர்கள் வேவு பார்க்க சென்ற இடம் கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு பண்ணின இடம். அந்த தேசத்திலே ராட்சதர்கள் இருந்தது உண்மைதான், பலவான்கள் இருந்தது உண்மைதான், அவர்கள் சொன்னதும் உண்மைதான். ஆனால் அதே தேசத்திலிருந்து அவர்கள் ஒரு திராட்சை கொடியை அறுத்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த திராட்சை கொடி எப்படிப்பட்டதாய் இருந்ததென்றால் 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான ஒரு தேசத்திற்குள்ளாக கர்த்தர் அவர்களை வழிநடத்த விரும்புகிறார். ஆனால் இவர்களோ அந்த தேசத்தில் இருக்கிற நன்மைகளையோ ஆசீர்வாதங்களையோ செழிப்பையோ பெரிதாக எண்ணாமல் அங்கே இருக்கிற மனிதர்களை குறித்து பயந்தார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். நமக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை நாம் பார்ப்போம் என்றால் நம்முடைய விசுவாசம் குன்றி போய்விடும். ஆண்டவர் வாக்கு பண்ணின அந்த தேசத்திற்குள்ளே அவரை வழி நடத்த வல்லவர் என்பதை 12 பேரில் 2 பேர் மாத்திரமே அதை விசுவாசித்தார்கள். பிரியமானவர்களே, இன்று உங்களுக்கு முன்பதாக ராட்சதர்கள் இருக்கலாம், பலவான்கள் இருக்கலாம், அவர்களுக்கு முன்பாக நீங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை குறித்து போக்கஸ் பண்ணாதபடிக்கு உங்களுடைய சிந்தையிலே என் தேவன் வைத்திருக்கிற, எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை மாத்திரம் நான் நோக்கி பார்த்து அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் பயணிப்பேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு உங்கள் அடிகளை நீங்கள் முன்னேறி செல்வதற்கு எடுத்து வையுங்கள். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவ மகிமையை காண்பீர்கள். ஆமேன்.